ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி புல்கா சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சால்னாவும் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது நான் வீட்லேயே அரைச்சி வச்ச கோதுமை மாவு. அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்ச இந்தளவு சாஃப்டாக வரும். எண்ணெய் கொஞ்சம் தடவி ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. சால்னாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மூடி போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளறுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இதை சிம்மிலேயே வச்சு வேக விடணும். 10 நிமிஷம் வெந்து சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் மாவு திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து எடுத்து செய்யறதுக்கு சப்பாத்தி. கிரேவி சுண்டிடுச்சுங்க. இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு புல்கா சப்பாத்தி செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி 2 சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் இது. இப்போ புல்கா செய்யலாம் வாங்க. திருப்பி மெல்லமாக போட்டு விடுங்க. லைட்டாக அதுவே உப்பி வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் விடலை. எந்த அளவுக்கு உப்பி வருது பாருங்கள். இதுதான் புல்கா சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் வாசனையே நல்லா இருக்கும். ஆனால் நான் அதை செய்யலை, வெறும்னே தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு புல்கா செய்யலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி உப்பி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. புல்கா
ஃபுல்காவும் சப்பாத்தியும் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்கா எண்ணெய் ஊற்றாமல் நம்ம செஞ்சோம் இல்லையா அது. இது நான் எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கிற சப்பாத்தி. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் செஞ்சு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.